நீங்க உலக வரைபடத்தை ஒரு நிமிஷம் கவனமா பாத்தீங்க அப்படின்னா இந்தியா, பாகிஸ்தான், சைனா, ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மனி எந்த நாடா இருந்தாலும் சரி அதனுடைய எல்லை அப்படிங்கிறது ஒரு நதி, காடு, பாலைவனம், பள்ளத்தாக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு இயற்கையான அமைப்போட அந்த எல்லை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மேக்சிமம் அப்படிதான் இருக்கும். அதே நேரம் அப்படியே ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் எடுத்து அதனுடைய எல்லை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்களேன். ஒரு கணக்கு வாத்தியார் ஸ்கேல் வச்சு நேரா கோடு போட்டது போல மேக்சிமம் நாடுகளோட எல்லைகள் நேர்கோடுகளா இருக்கும். அது எப்படி ஒரு நாட்டோட எல்லை நேர்கோடா இருக்க முடியும் அப்படின்ற அந்த வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி தேடி போய் பார்த்தோம் அப்படின்னா அது ஆப்பிரிக்காவுடைய இருண்ட பகுதிக்கு நம்மளை அழைச்சிட்டு போகுது. இன்னைக்கு ஆப்பிரிக்கா அப்படின்ற கண்டத்துல இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலையும் இனப்படுகொலை நடக்குது, ஆயுத குழுக்கள் இருக்காங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளா வேற வேற நாடுகளை நோக்கி போக வேண்டிய நிலைமை இருக்குது. ஆப்பிரிக்கா அப்படின்ற ஒரு கண்டமே மிக வறுமையான கண்டம் அப்படின்னு நிலைமையில இன்னைக்கு இருக்கு. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமா இருக்கிறது இந்த நேர்கோட்டு எல்லைகள் தான். இந்த எல்லைகள் எப்படி உருவாச்சு? ஆப்பிரிக்க கண்டத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின இந்த நேர்கோட்டு எல்லைகளின் வரலாற்றை தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. பொதுவா ஆப்பிரிக்கா அப்படின்னு சொன்னதுமே பசி, ஏழ்மை, ஆயுத குழுக்களுக்கு இடையிலான மோதல், இதுதான் நம்ம மனசுல வர்ற இமேஜ். ஆனா எல்லா காலகட்டத்திலையும் ஆப்பிரிக்கா இப்படி கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துடைய செல்வ செழிப்பான பகுதிகளில் அதுவும் ஒண்ணு. வடக்கு ஆப்பிரிக்க நாடுகள், அரபு நாடுகள் கூட வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள், சைனா மற்றும் இந்தியா கூட கடல் வணிகத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. தெற்கு ஆப்பிரிக்க நாடுகள்ல இரும்பு தொழில் அமோகமா நடந்துச்சு. இதெல்லாம் எப்ப மாறுது அப்படின்னா 1400வது வருடங்கள்ல ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளுக்குள்ள படையெடுத்து வந்த பிறகுதான் இந்த நிலைமை கம்ப்ளீட்டா மாறுனுச்சு. அவங்க இங்க வந்து இங்க இருந்த தங்கம், வைரம், விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்க நாட்டுடைய மக்களை அடிமைகளா பிடிச்சிட்டு போய் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 400 வருஷ காலம் தொடர்ந்த இந்த அடிமை வணிகத்தின் காரணமா 1,20,00,000 பேர் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து இந்த மாதிரியான நாடுகளுக்கு அடிமைகளா கொண்டு போகப்பட்டாங்க அப்படின்னு டேட்டா சொல்லுது. அப்படியே நம்ம 18வது நூற்றாண்டுக்கு வருவோம். 18வது நூற்றாண்டுல இங்கிலாந்துல தொடங்கின தொழிற்புரட்சி அதிவேகமா ஐரோப்பிய நாடுகள்ல பற்றி பரவுது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி மாதிரியான நாடுகள்ல ஆயிரக்கணக்கான புதிய இண்டஸ்ட்ரீஸ் முளைக்குது. இந்த தொழிற்புரட்சிக்கு முன்னாடி ஒரு நெசவாளி ஒரு நாளைக்கு ஒரு சில மீட்டர் துணி தான் நெய்ய முடியும். ஒரு இரும்பு தொழிலாளி ஒரு நாளைக்கு ஒரு சில கருவிகளை தான் செஞ்சிருப்பாரு. ஆனா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பிறகு புதிய புதிய இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படுது, ஸ்டீம் என்ஜின் வருது, உற்பத்தி பல்கி பெருகுது, 100 மடங்கு உற்பத்தி வருது. ஆனா இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை வருது. என்னன்னா இப்போ புதுசா இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு, உற்பத்தி பெருகுது. ஆனா இது எல்லாத்துக்கும் ரா மெட்டீரியல் வேணும். இப்ப ஜவுளி தொழிற்சாலைக்கு பருத்தி வேணும், இரும்பு தொழிற்சாலைக்கு இரும்பு வேணும், மின்சார கம்பிகள் தயாரிக்கிறதுக்கு செம்பு வேணும், டயர் இண்டஸ்ட்ரிக்கு ரப்பர் வேணும். இது எல்லாம் ஐரோப்பிய நாடுகள்ல போதுமான அளவுக்கு கிடைக்கல. எங்க கிடைச்சது அப்படின்னா ஆப்பிரிக்க நாடுகள்ல. ஏற்கனவே 400 வருஷ காலம் அந்த நாடுகளை அடிமைப்படுத்தின பழக்கம் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்குது. அதனால ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போய் இந்த ரா மெட்டீரியலை இஷ்டம் போல அடிக்க ஆரம்பிச்சாங்க. காங்கோ காடுகள்ல இருந்து ரப்பர் எடுத்தாங்க, மேற்கு ஆப்பிரிக்காவில இருந்து பாமாயில் எடுத்தாங்க, எகிப்து, சூடான் நாடுகள்ல இருந்து பருத்தி எடுத்தாங்க, தென்னாப்பிரிக்காவில இருந்து தாமிரத்தை எடுத்தாங்க. அந்த நாட்டு மக்களையே அடிமைகளா வச்சு வேலை வாங்கி அவங்களுடைய அத்தனை ரிசோர்ஸையும் உறிஞ்சி எடுத்தாங்க. சரி, ஆப்பிரிக்காவில இருந்து மூலப்பொருள்களை இப்படி எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாச்சு, அதை வச்சு உற்பத்தியை செஞ்சு தள்ளியாச்சு. அதையெல்லாம் விற்கிறதுக்கு சந்தை வேணுமே. ஐரோப்பிய நாடுகள் ரொம்ப சின்னது, இவ்வளவு பொருட்களையும் அந்த நாடுகள்ல விற்க முடியாது. அப்போ அதிக எண்ணிக்கையில மக்கள் வாழக்கூடிய பிரம்மாண்டமான நிலப்பரப்பு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அவங்க கண்ணுல சிக்கினதுதான் இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கா. இப்போ பருத்தியை வச்சு அவங்க துணிகளை தயாரிக்கிறாங்க ஐரோப்பாவில். அந்த பருத்தி எடுத்துட்டு போறதே இந்தியாவில தான். நம்மள்ட்ட இருந்து பருத்தி எடுத்துட்டு போய் ஐரோப்பாவில் துணி ஆக்கி மறுபடியும் கூடாது நம்மள்ட்டே வித்தாங்க இல்லையா இந்தியாவில். அதே போலதான் ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்த அந்த பிரம்மாண்டமான மக்கள் இவங்களுக்கு மிகப்பெரிய சந்தையா தெரிஞ்சாங்க. இங்க தயாரிச்ச பொருட்களை எல்லாம் அங்க கொண்டு போய் வித்தாங்க. ரெண்டாவது, இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அங்க இருந்த முதலாளிகளுக்கு அபரிமிதமான லாபத்தை அள்ளி கொட்டுனுச்சு. அந்த லாபத்தை எங்கேயாவது மறுபடியும் போய் இன்வெஸ்ட் பண்ணணும்ல. பிரம்மாண்டமான துறைமுகங்கள் கட்டலாம், சுரங்கங்கள் தோண்டலாம். இது எல்லாத்துக்கும் தோதான ஒரு பெரிய நிலப்பரப்பு வேணும். அதுக்கு ஆப்டா இருந்த இடமும் அந்த ஆப்பிரிக்கா தான். அந்த பணத்தை கொண்டு போய் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்படி எல்லா வகையிலையும் ஆப்பிரிக்கா அவங்களுக்கு ரொம்ப வசதியான இடமா இருந்துச்சு.
தொழிற்புரட்சிக்கு முன்னாடி வெறும் 10% ஆப்பிரிக்க நாடுகளை தான் அந்த ஐரோப்பிய நாடுகள் பிடிச்சிருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு வந்த 30 வருஷத்துல 90% ஆப்பிரிக்காவை இந்த ஐரோப்பிய நாடுகள் கேப்சர் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், ஜெர்மனி, போர்ச்சுகல், இத்தாலி, ஸ்பெயின் அப்படின்னு ஒவ்வொரு நாடும் ஆப்பிரிக்க நாடுகளை பிடிக்கிறதுல போட்டி போட ஆரம்பிச்சாங்க. உனக்கு இந்த நாடு, எனக்கு அந்த நாடுன்னு சொல்லி அதிவேக போட்டி போட்டு அந்த நாடுகளை பிடிக்கும் போது இந்த நாடுகளுக்கு இடையில சண்டை வர ஆரம்பிச்சது. அதாவது ஆப்பிரிக்க நாடுகளோட எல்லையில போய் நாடு பிடிக்கிற போட்டியில ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையில சண்டை வர ஆரம்பிச்சது. அந்த சண்டைகள் ஒரு எல்லையை மீறி போகும்போது அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நம்ம உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணுவோம், யாரு எந்த நாடை பிடிக்கிறது அப்படின்னு பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டம் தான் 1884 நடந்த பெர்லின் கான்ஃபரன்ஸ். ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின் நகரத்துல இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது. மொத்தம் 14 நாடுகள் ஒண்ணு கூடி 3 மாசம் பேசுறாங்க. கூட்டத்தோட பர்பஸ் என்ன? ஆப்பிரிக்க நாடுகளை யாரு பங்கு போட்டுக்கிறது அப்படின்னு. ஆனா அந்த கூட்டத்துக்கு ஒரே ஒரு ஆப்பிரிக்க நாடுடைய பிரதிநிதி கூட கூப்பிடப்படல. இது எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப நமக்கு சொந்தமா ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டை யாரு எவ்வளவு பிரிச்சுக்கிறது அப்படின்னு வேற யாரோ 10 பேர் சேர்ந்து கூட்டம் போடுறாங்க, நமக்கு அதை தகவல் கூட தெரிவிக்கல அப்படின்னா எப்படி இருக்கும்? அது போலதான் ஆப்பிரிக்க நாடுகளை அவங்க ஒண்ணு கூடி யார் எப்படி பிரிச்சுக்கிறது அப்படின்னு அந்த கூட்டத்துல பேசினாங்க. அந்த கூட்டத்துல ஒரு முக்கியமான முடிவு எட்டப்பட்டுச்சு. என்னன்னா, எஃபெக்டிவ் ஆக்குபேஷன். அதாவது பேப்பர்ல இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் உனக்கு, அதுல இருந்து அது வரைக்கும் அவனுக்கு அப்படின்னு வெறுமனே பேப்பர்ல பிரிச்சுக்கிட்டா அது செல்லாது. மாறா பிராக்டிக்கலா ஒரு ஏரியாவில் போய் படையெடுத்து முழுமையா அந்த இடத்தை பிடிச்சு அதை ஆட்சி பண்ணி அந்த மக்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணி அப்படி எஃபெக்டிவா அந்த ஆக்குபேஷன் இருக்கணும். அப்பதான் ஒரு நாட்டுக்கு சொந்தமானது இந்த இடம் அப்படின்ற முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு அந்த கூட்டத்துல முடிவு பண்றாங்க. அப்போ அர்த்தம் என்ன ஆகுது? வெறுமனே இங்க பேசினா மட்டும் பத்தாது, ரியலாவே போய் அங்க ஆக்கிரமிச்சா மட்டும்தான் தனக்கு சொந்தமா ஆகும் அப்படின்ற நிலைமை உருவாகுது. அதனால இந்த பெர்லின் கான்ஃபரன்ஸுக்கு பிறகு இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அதிதீவிரமா ஆப்பிரிக்க நாடுகளை பிடிக்கிற அந்த போட்டியில ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட அதற்கு பிறகு வந்த 30 ஆண்டு காலம் ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகள், நான் ஆல்ரெடி சொல்ல இந்த பெல்ஜியம், இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் உள்ளிட்ட எல்லா நாடுகளும் ஆப்பிரிக்காவை கேப்சர் பண்றது அப்படின்றதுல மட்டும்தான் தங்களுடைய முழு அறிவையும் ஆற்றலையும் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு தீவிரமான போட்டி அங்க நடந்திருக்கு. ரைட், அப்படி போய் இடத்தை பிடிக்கிறாங்க. இப்ப அடுத்த சிக்கல் என்ன வருது அப்படின்னா, இடத்தையெல்லாம் ஆக்கிரமிச்சு பிடிச்சாச்சு, எல்லை கோடு எது அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்றது? ஆப்பிரிக்காவுடைய நிலப்பகுதி பத்தி இவங்களுக்கு எந்த நாலேஜும் இல்ல. ஆப்பிரிக்காவுடைய ஒரு நாடு எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படின்றத பத்தின வரைபடம் எதுவும் அவங்கள்ட்டையும் கிடையாது, இவங்கள்ட்டையும் கிடையாது. ஒரு நாட்டுக்கும் வடக்க என்ன பகுதி இருக்கும், கிழக்க என்ன பகுதி இருக்கும், இப்படியே நேரா போனா என்ன மலை வரும், ஒரு நதி எந்த திசையில இருந்து எந்த திசைக்கு போகும், இதை பத்தின எந்த ஐடியாவும் இவங்களுக்கு கிடையாது. ஆனா வேக வேகமா நாட்டை பிடிச்சாகணும். இவங்க பிடிக்கலன்னா போட்டிக்கு பெல்ஜியமோ பிரான்ஸோ வந்து பிடிச்சிரும். சோ வேக வேகமா பிடிச்சாகணும். அப்ப இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, அச்சரேகை மற்றும் தீர்க்க ரேகை, இந்த டிகிரில இருந்து இந்த டிகிரி வரைக்கும் தெற்குல இருந்து கிழக்க கோடு போட்டாங்க, அந்த இடம் எனக்கு. இந்த அச்சரேகை டிகிரில இருந்து அந்த தீர்க்க ரேகை டிகிரி வரைக்கும் ஒரு நேர்கோடு வடக்குல இருந்து தெற்க பிரிச்சா அதுதான் அந்த எல்லை. அப்புறம் இன்னொரு டிகிரி எடுத்து அது கிழக்கு எல்லை, வடக்கு எல்லை அப்படின்னு நேர்கோட்டு எல்லையா முடிவு பண்றதுதான் அவங்களுக்கு அப்போ சாத்தியமா இருந்துச்சு. ஒண்ணு வேக வேகமா நாட்டை பிடிச்சாகணும், இல்லைன்னா அவன் வந்துருவான் அப்படின்றது ஒரு காரணம். இன்னொன்னு, இவங்கள்ட்ட அந்த ஜியாகிரபிகளை அளக்கிறதுக்கு எந்த மெத்தடும் இல்லை. அதனால அந்த அச்சரேகை தீர்க்க ரேகை வச்சு முடிவு பண்றாங்க. இதன் காரணமா தான் அன்னைக்கு இந்த நாடுகளுடைய எல்லைகள் நேர்கோடா உருவாக ஆரம்பிச்சது. ஆனா இது நினைச்சும் பார்க்க முடியாத பல பிரச்சனைகளை உருவாக்குனுச்சு. உதாரணத்துக்கு, ஒரு பழங்குடி கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேர்கோட்டு எல்லையா பிரிக்கப்பட்ட பிறகு அந்த கிராமம் 2ஆ டிவைட் ஆயிடுது. ஒரு பக்க கிராமம் ஒரு நாட்டுக்கு சொந்தமானதா ஆயிடும், இன்னொரு பக்க கிராமம் இன்னொரு நாட்டுக்கு சொந்தமானதா ஆயிடும். ஒரு பக்கம் இருக்கும், ஊருடைய சுடுகாடு இன்னொரு நாட்டுக்கு போயிடும். பள்ளிக்கூடம் ஒரு நாட்டுக்கு சொந்தமானதா ஆயிடும். அந்த பள்ளிக்கூடத்தை அது வரைக்கும் ரன் பண்ண, அந்த பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை படிக்க வச்ச அந்த ஊருக்காரங்க இன்னொரு நாட்டுக்கு அப்படி போயிடுவாங்க. இப்படி நினைச்சும் பார்க்க முடியாத பல பிரச்சனைகள். முக்கியமா பழங்குடியின மக்கள், ஆப்பிரிக்காவில் பொறுத்தவரையிலும் ஆயிரக்கணக்கான பழங்குடியின குழுக்கள் அங்க இருக்குது. அந்த குழுக்கள்ல ஒற்றுமையா இருக்கிற பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க கூடிய, பார்த்தாலே ஆகாது அப்படின்ற கொலவெறியா இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. இந்த டிவைடுக்கு பிறகு ஒற்றுமையா இருந்தவங்களை பிரிச்சு விட்டது ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஆகவே ஆகாத, ஒருத்தருக்கு ஒருத்தர் பல நூற்றாண்டுகளா அடிச்சுக்கிட்ட பகை கொண்ட பழங்குடியின மக்களை ஒரே நிலப்பகுதிக்குள்ள ஒன்னா தள்ளி அதெல்லாம் ஒரே நாடு அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. இப்படி இவங்க உருவாக்கின இந்த நேர்கோட்டு எல்லைகள் காரணமா அந்த ஆப்பிரிக்க நாடுகளோட ஒவ்வொரு நாட்டிலையும் பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சது. இது எல்லாம் அந்த காலகட்டத்துல பெருசா வெடிக்கல. மாறா
பின்னாடி இந்த ஆப்பிரிக்க நாடுகள் ஒவ்வொன்றும் சுதந்திரம் வாங்க ஆரம்பிச்சது இல்லையா, அப்போ இது மிக தீவிரமான மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்க ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு நைஜீரியா, இந்த ஒரு நாட்டுக்குள்ள மட்டும் 250க்கும் அதிகமான இனக்குழுக்களை ஒன்னா சேர்த்து நைஜீரியா அப்படின்னு ஆக்கி விட்டாங்க. 1960களில் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ எந்த இனக்குழுக்கிட்ட அதிகாரம் ஒப்படைக்கப்படுவது அப்படின்றதுல பிரச்சனை உருவாகி அது உள்நாட்டு போரா வெடிச்சு கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க. இதே போல ருவாண்டா அப்படின்ற நாட்டிலையும் இதே மாதிரியான பிரச்சனை அங்க வெடிச்சு கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் அங்க கொல்லப்பட்டாங்க. இன்னொரு உதாரணம் சோமாலி இன மக்கள். இந்த மக்கள் ஒரே மாதிரியான கலாச்சார பின்னணி கொண்டவங்க. இவங்களை 5 துண்டா பிரிச்சு இத்தாலி, பிரான்ஸ், பிரிட்டன் மாதிரியான நாடுகள் பங்கு போட்டுக்கிட்டாங்க. பின்னாடி இவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டிய நிலைமை உருவானப்போ அந்த மக்கள்கிட்ட இருந்து வந்த கோரிக்கை என்னன்னா, நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருந்தோம், நீங்க தான் பிரிச்சு விட்டீங்க, பழைய மாதிரி எங்களை எல்லாம் ஒன்னா ஆக்கி விட்டு ஒரே நாடா மாத்தி சுதந்திரம் கொடுங்க அப்படின்றது போல மக்கள்கிட்ட கோரிக்கை வந்து இவங்க அதே போல செஞ்சு விட்டுட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. ஆனா அதற்கு பிறகு எழுந்த உள்நாட்டு மோதல்கள் காரணமா எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த சோமாலி இனக்குழுக்களுக்கு இடையிலான மோதல்களுக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது அதுதான். சூடான், இந்த நாடு ஆப்பிரிக்காவுடைய மிகப்பெரிய நாடுகள்ல ஒண்ணு. இந்த நாட்டோட வடக்கு பகுதிகளில் பெரும்பாலும் முஸ்லிம் மக்கள் வாழ்றாங்க, தெற்கு பகுதியில் கிறிஸ்தவர்கள் மற்றும் பழங்குடி மக்கள் வாழ்றாங்க. பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்தப்போ இந்த 2 ஏரியாவையும் தனித்தனியா அவங்க நிர்வாகம் பண்ணாங்க. ஊரை விட்டு கிளம்பும் போது, சுதந்திரம் கொடுக்கும் போது 2ஐயும் ஒன்னாக்கி ஒரே நாடா சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு 30-40 வருஷம் அந்த நாட்டுக்குள்ள இடைவிடாத பிரச்சனை நடந்து கடைசியா 2011 தான் தெற்கு சூடான் அப்படின்ற ஒரு தனி நாடு உருவாச்சு. இப்படி இனக்குழுக்களுக்கு இடையிலான மோதல், உள்நாட்டு பிரச்சனை இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னாக்க, இந்த நேர்கோட்டு எல்லைகள்னால ஜியாகிரபிக்கலா பல பிரச்சனைகள் அங்க உருவாயிருக்குது. ஒண்ணு தி காம்பியா அப்படின்னு ஒரு நாடு. நீங்க இப்ப கூகுள் மேப்ல எடுத்து பாத்தீங்கன்னாலும் செனகல் அப்படின்ற ஒரு நாட்டுக்குள்ள சின்ன நாக்கு போல அந்த நாடு போகும். நடுவுல ஒரு நதி போகும். நதிக்கரையில இருக்கிற 2 பகுதியை ஒன்னா சேர்த்தா அவ்வளவுதான் அந்த நாடு நீளமா போகும். இப்படி ஒரு வினோதமான நில அமைப்போட ஒரு நாடா அப்படின்னு வித்தியாசமா இருக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த செனகல் அப்படின்ற நாட்டை பிரான்ஸ் கைப்பற்ற முயற்சி பண்ணப்போ நடுவுல இருந்த இந்த நதிக்கரையோர பகுதிகளை இங்கிலாந்து கைப்பற்ற முயற்சி பண்ணுச்சு. ஏன்னா அங்க கொள்ளையடிச்ச பொருட்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர்றதுக்கு இவங்களுக்கு அந்த நதிக்கரை ரொம்ப அவசியமா இருந்துச்சு. அதனால பிரிட்டன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த நதியை மையமா வச்சு நதியிலிருந்து கப்பல்ல இருந்து பீரங்கி குண்ட சுட்டா எவ்வளவு தூரத்துக்கு போகுமோ அது வரைக்கும் தங்களுடைய எல்லை அப்படின்னு நதிக்கரையோட 2 பக்கமும், இந்த பக்கம் 10 மைல், இந்த பக்கம் 10 மைல் அப்படின்ற எல்லையை வகுத்து அப்படி அந்த நாட்டை அவங்க உருவாக்கி இருக்காங்க. அப்படிதான் இந்த காம்பியான்ற நாடு உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் அந்த நாடு அப்படிதான் இருக்குது. ரைட், இப்படி எல்லாம் அவங்க நாட்டை உருவாக்கிட்டாங்க. ஆனா நமக்கு இப்ப என்ன டவுட் வருது அப்படின்னாக்க, இதெல்லாம் வெள்ளைக்காரன் அப்படி உருவாக்கிட்டு போயிட்டான், ஆனா பிற்பாடு இந்த நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ எதுக்காக அந்த நேர்கோட்டு எல்லைகளையே அவங்க ஏத்துக்கிட்டாங்க? இல்ல இதெல்லாம் வேண்டாம், பழைய மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க மறுபடியும் அதை மாத்தி அமைச்சிருக்கலாம்ல. அப்படி ஒரு சாத்தியத்தையே அவங்க ட்ரை பண்ணல அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள். முக்கியமா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நேரத்துல சுதந்திரம் கிடைச்சது, அதனால ஒரே நேரத்துல எல்லாம் கூடி முடிவெடுக்க முடியாது, அது முக்கியமான ரீசன். 2வது, அவங்க நேர்கோட்டு எல்லையை வகுத்து அதையே நாட்டு எல்லைகளா முடிவு பண்ணி எத்தனையோ காலம் ரூல் பண்ணிருக்காங்க. அந்த ரூல் பண்ண காலகட்டத்துல மக்கள் அந்த எல்லையை ஏத்துக்கிட்டு வாழ பழகிட்டாங்க. இப்ப திடீர்னு எல்லாத்தையும் கோட்டாளி பழைய மாதிரி வச்சுக்குவோம் அப்படின்னு போனா அது புதுவிதமான உள்நாட்டு மோதல்களுக்கு வழிவகுக்கும். அப்படின்றதுனால 1964 வருஷம் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆப்பிரிக்கன் யூனிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த காலனித்துவ காலத்துல நாடுகளோட எல்லைகளா எது இருந்துச்சோ அதையே இப்போ ஏத்துக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த நேர்கோட்டு எல்லைகளை இவங்க ஏத்துக்கிட்டாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு ஆப்பிரிக்க நாடுகள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த நேர்கோட்டு எல்லைகள் மட்டும்தான் காரணமா அப்படின்னா அப்படி கிடையாது. அங்க ஊழல் நிறைந்த அரசாங்கம், நிர்வாகம் சரியில்லை, இன்னும் என்னென்னவோ காரணங்கள் இருக்கு. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப அடிப்படையான காரணமா இருக்கிறது இந்த நேர்கோட்டு எல்லைகள் தான். இந்த நேர்கோட்டு எல்லைகளை உருவாக்கும் போது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவர்களுடைய நலன் மட்டும்தான் முக்கியம், தாங்கள் எப்படி கொள்ளையடிக்கிறது, கொள்ளையடிச்ச பொருட்களை எப்படி வெளில கொண்டு போறது அப்படின்றத அடிப்படையா வச்சு மட்டுமே அந்த எல்லைகள் வகுக்கப்பட்டிருக்கு. ஆப்பிரிக்க நாட்டு மக்களுக்கு எது நல்லது அப்படின்றத பத்தி இவங்க யோசிக்கவே இல்லை. அதனால லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடற்கரையே இல்லாம ஆப்பிரிக்காக்குள்ள கிட்டத்தட்ட 16 நாடுகள் இருக்கு. அந்த கடற்கரை இல்லாத காரணத்தினாலேயே அந்த நாடுகள் எல்லாம் அவ்வளவு வறுமையான நிலைமையில இருக்குது. காரணம் இவங்க உருவாக்குன இந்த எல்லை கோடுகள் தான். சோ என்னதான் வேற வேற காரணங்கள் இருந்தாலும் இந்த எல்லை கோடுகள் தான் ஆப்பிரிக்கான்ற கண்டம் இவ்வளவு வறுமையான நிலைமையில இன்னை வரைக்கும் இருக்கிறதுக்கான அடிப்படையான காரணம். வேர்ல்டு மேப்பை பார்க்கும்போது ஆப்பிரிக்க நாடுகளோட எல்லை கோடுகள் மட்டும் ஏன் அப்படி ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு அப்படின்னு பல பேருக்கு டவுட் வந்திருக்கலாம். அதற்கான காரணத்தை தேடி போனா இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு கிடைக்குது. இது உங்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை கன்வே பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான பல வீடியோக்களுக்கு பிடி ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.